வந்து ஓடி வந்து என்ன பண்ணுறாங்க, சிந்து கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிந்து அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக சித்து பயப்படுற அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி டாக்டர் சார் வந்து என்ன பண்ணார் தெரியுமா, என்கிட்ட வந்து கேட்டார். அவர் வந்து உனக்கும் வந்து சிந்துக்கும் முன்னாடி பழக்கம் இருக்கா, எவ்வளோ நாள் பழக்கம், எல்லாத்தையும் கேட்டார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிந்து, என்னை கண்டுபிடிச்சிட்டாரோன்னு. இங்கே பாரு, பயம்தான் நம்மளோட முதல் எதிரியே. நீ பயந்துட்டு தான் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவார். அவர் என்கிட்ட தான் கேட்டார். அதனால் நம்மளை 2 பேருமே வந்து போட்டு வாங்க பார்க்குறாரு. அதெல்லாம் நம்ம ஒத்து வரவே கூடாது. எப்படியும் நீ அமைதியாக இரு, எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிந்து. ஏன்னா டாக்டர் பார்த்த பார்வையும் அவர் பேசுகிற பேச்சும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவருக்கு கண்டிப்பாக நம்ம மேலே சந்தேகம் வந்துடுச்சு, அவ்வளோதான் நம்ம கதை முடிய போகுது. அவருக்கு ஒரு வேளை நான் தான் தப்பு செஞ்சேன் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவராவது பரவாயில்ல, மன்னிச்சாவது விட்டுவார். ஆனால் அவங்க அம்மாவும் அவங்க மாமாவும் இருக்காங்களே, ஐயோ அவ்வளோதான். அவங்க 2 பேருக்கிட்ட நான் மாட்டினேன்னா என் குடும்பத்தையே வேரோட சாய்ச்சிடுவாங்க. அப்புறம் அவ்வளோதான், என் கதை முடிஞ்சிடும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்படி பயப்படுற சிட்டு, நான் இருக்கேன்ல, அந்த அளவுக்குலாம் விட்டுருவேனா? நான் விடவே மாட்டேன். ஒரு வேளை மாட்டிக்கிட்டா கூட காரணம் நான் தான் சொல்லுவேனே தவிர ஒன்றை எக்காரணம் கூட மாட்டி விட மாட்டேன். அப்படிப்பட்டவ கிடையாது நான். இந்த சிந்துவை பற்றி இவ்வளோ தான் நீ புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு. எனக்கு தெரியும் சிந்து, இருந்தாலும் நான் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எதுக்கும் வந்து நான் லீவ் போட்டு வீட்டுக்கு போட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்போ நீ பயந்துட்டு போனீங்கன்னா தான் எல்லாருக்கும் உன் மேலே சந்தேகம் வரும், முக்கியமாக டாக்டருக்கு வரும். அதனால் நீ கவனமாக இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை நம்பி தான் சிந்து இருக்கேன் அப்படின்னு. ஒரு வேளை டாக்டருக்கு சந்தேகம் வந்துச்சா, அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரா, கண்டுபிடிச்சிடுவாரோ? ஒரு வேளை வந்து எனக்கும் வந்து சிட்டுக்கும் ஆல்ரெடி பழக்கம் இருக்குன்ற உண்மையை வந்து டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டு வந்து யோசிச்சுட்டு, சிட்டுவை பற்றி யோசிச்சுட்டு சிந்து யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கவுன்சிலிங், மெடிக்கல் கவுன்சிலிங் நம்ம சிவாவை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. சிவாவும் போகிறாரு. இந்த மாதிரி வந்து உங்கள் மேலே போட்டிருந்த அந்த 6 மாத சஸ்பெண்டை வந்து நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. அதை கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கலெக்டர் தான் எங்களை கேன்சல் பண்ண வச்சாங்க. நீங்கள் நன்றி சொல்லணும், கலெக்டருக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே, நன்றி சொல்கிறதுக்காக வந்து நம்ம சிவா வந்து கலெக்டரை பார்க்குறாரு. அப்போ கலெக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் உங்கள் சஸ்பெண்டை வந்து கேன்சல் பண்ணதுக்கு காரணமே சிந்து தான் என்கிட்ட வந்து ரொம்ப வந்து கெஞ்சி கேட்டா அப்படின்னும் போது சிந்து வந்து இந்த மாதிரி வந்து பேசிட்டு சொல்கிறாங்க, உங்களை பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. யார்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் வந்து கேட்குறாங்க. என் பேர் சிந்துங்க, என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர், அவர் எல்லா உயிர்களையுமே காப்பாற்றக்கூடிய ஒரு டாக்டர். எங்கள் ஸ்கூலில், அவ்வளோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் அவ்வளோ குழந்தைங்க வந்து உயிரை காப்பாற்றினாரு. அவங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாமே வந்து சொல்கிறாங்க. சிவா பண்ண விஷயம், இந்த ஊருக்காக பண்ணது எல்லாத்தையுமே வந்து எடுத்து சொல்கிறாங்க சிந்து. அதை கேட்டு வந்து கலெக்டர் மனசு மாறுறாங்க. நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து இந்த ஊரில் வந்து ஒரு டாக்டர் தேவைப்படுறாரு, எல்லாத்துக்கும் டாக்டர் தேவைப்படுறாங்க அப்படின்ற பொறுத்த வரைக்கும் சிவா வந்து அவ்வளோ நல்லவர், அவ்வளோ வந்து எல்லாரையும் இப்போ வந்து பார்த்துக்கிறவர். அவர் காசு பணம் எதிர்பார்க்குறவ கிடையாது. அப்படி ஒரு டாக்டர் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். தயவுசெய்து அவர்கிட்ட இருந்த அந்த வந்து கேன்சல் பண்ணுங்கள், அவர் மேலே இருந்த அந்த சஸ்பெண்ட் ஆர்டர் அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. சரிம்மா, நீ இவ்வளோ சொல்கிறதால நான் கேன்சல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு டாக்டர் நம்ம ஊருக்கு தேவை தான், ஒரு அர்ஜென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். சரிம்மா, ஒன்றை மாதிரி தான் ஒய்ஃப் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டோன்னே வந்து யோசிக்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த அளவு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் ஒய்ஃப் தான். உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு நல்லவங்களாக அமைஞ்சிருக்காங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேன்சல் ஆகிடுச்சு. இல்லைனா இதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு நீங்கள் டாக்டராகவே இருந்திருக்க முடியாது. அதனால் நீங்கள் நன்றி சொல்லணுன்னா உங்கள் சிந்துக்கு சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வீட்டுக்கு வராரு. உன்னோட சஸ்பெண்டர் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு சிவா, எங்களுக்குலாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் தான். அவங்க 2 பேர் சேர்ந்தா உனக்கு இந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. உன்னை வந்து அனுப்புறதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் காரணம் கிடையாது, சிந்து தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க.